வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனல்ல பார்க்க போறது ஒரு கோல்ட் சேவிங் பிளான்ங்க. அதாவது நகைச்சீட்டு போட்டு நம்ம வருஷத்துக்கு 1 சவரன் நகை எடுக்கணும் அப்படின்றப்ப, மாசம் மாசம் நம்ம எவ்வளவு கட்டணும் நகைச்சீட்டு அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ தங்கம் விக்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலை வந்து புதிய உச்சத்த தொட்டுட்டே இருக்கு. விலை அதிகமாயிட்டே இருக்கு. எல்லாம் நகை எப்புட்றா வாங்குறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்கோம். ஸோ நம்ம நகைச்சீட்டு போட்டு வாங்குறோம் அப்படிங்கிறப்ப, நமக்கான கோல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு, கோல்டோட ரேட் ஏறுனாலும் நம்ம வந்து வருஷத்துக்கு இப்போ ஒரு சவரன் நகை எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, அதை வாங்குறதுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து நகைச்சீட்டு போடலாம், எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கலான்றத டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ நீங்களும் நகைச்சீட்டு போட்டு வருஷத்துக்கு ஒரு சவரன் நகை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த சேவிங் பிளான் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், டிப்ஸ், கோல் சீட் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில் அண்டு பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் நம்ம கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ நம்ம பேங்க்கில் நகையை அடகு வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து தராங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமுக்கு எவ்வளோ நமக்கு வந்து பணம் தராங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸு அண்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோல் சேவிங் பிளான். இதில் நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு சவரன் அப்படிங்கிற மாதிரி கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எந்த ஒரு சேவிங் பிளானாக இருக்கட்டும், அதுக்கு பணம் சேமிக்கிறதா இருந்தாலும் சரி, நகை வாங்குகிறோம் இல்லை வேறு ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குகிறோம் அப்படின்னாலும் நமக்கான கோல் என்ன அண்ட் அதுக்கு எவ்வளவு பணம் நமக்கு தேவைப்படும், நமக்கான டைம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம வச்சுட்டு நம்ம சேவ் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம குறிப்பிட்ட காலத்தில் ஈஸியாக நம்ம வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான பணத்தை சேவ் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம ஒரு வருஷத்தில் ஒரு சவரன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு சவரனுங்கிறது பார்த்திங்கன்னா 8 கிராம். அண்ட் இது வந்து பொதுவாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே சூட் ஆகும். ஏன்னா நான் இப்போ தங்கம் வைக்கிற விலையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பணம் கொடுத்து எல்லாராலையும் தங்க நகையை வந்து வாங்க முடியாது. ஸோ மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டி நம்ம வந்து நகை எடுப்போம். அதுவும் இல்லாமல் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்காக தங்கத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வருஷத்துக்கு ஒரு சவரன் அப்படின்னு சேர்த்தா கூட பெண் குழந்தைங்க பிறந்ததுலேருந்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களோட ஒரு 25 வயசில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 25 பவுன் நகை வந்து சேமிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸி மெத்தட் நம்ம ட்ரை பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு சவரன் அப்படிங்கிற மாதிரி கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் நகையாக வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு சிட்டு போட்டால் தான் லாபம். நிறைய பேர் கோல்டு சிட்டில் நமக்கு பெருசாக லாபம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம மொத்தமாக பணம் கொடுத்து வாங்கி அதுக்கு வேஸ்டேஜ்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறத விட நகையாக வாங்குறப்ப கோல்டு சிட் போடுறது பெஸ்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் நமக்கு சில பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதாவது இப்போவே பார்த்தீங்கன்னா தங்கம் போன மாதம் இருந்ததுக்கும் இந்த மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிட்ட டிஃபர் ஆகிருக்கு, அதிகமாக இருக்குது விலை. ஸோ நம்ம நகைச்சீட்டு போடுறப்ப பார்த்திங்கன்னா தங்கத்தில் வரவு வைப்பாங்க. அப்படி வைக்கிறப்ப நமக்கு அந்தந்த மாதம் தங்கத்துக்கு எவ்வளோ பணம் கட்டுறோமோ அதுக்கு தங்கமாக நமக்கு வந்து சேர்ந்துட்டே வரும். ஸோ நம்ம கோல்டு சிட்டு போடுறப்பவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 11 மாத சிட்டு அப்படி இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா முடிகிறப்ப தங்கத்தோட விலை இன்னும் அதிகமாக இருக்கும். நமக்கு தங்கத்தில் அக்குமுலேட் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அதிகமான தங்கத்தை நம்மளால் வாங்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமலும் நகை எடுத்துக்க முடியும். நகையில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய கடைகளில் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை எடுத்துக்க முடியுது. நீங்கள் ஒரு சவரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 18% வேஸ்டேஜ் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000லேருந்து ஒரு 8000 வரைக்கும் நமக்கு அதில் வந்து மிச்சப்படுத்த முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாதம் மாதம் கட்டுறதுனால ஈஸியாகவும் இருக்கும். அண்டு நமக்கு இது மூலியமா வந்து நம்ம கோலை வந்து ரீச் பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்குன்றப்ப மாதம் மாதம் அதை ஸ்ப்ளிட் பண்ணி கட்டுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடைகளில் போனஸ் அப்படிங்கிற அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் ஒரு சில கடைகளில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட்டாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சீட்டு போடுறப்ப பார்த்திங்கன்னா உங்களோட சீட்டு முடிகிற இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளி டைமோ நியூ இயரு இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு சீட்டு முடியுது அப்படின்னா அப்போ கிடைக்கிற கூடுதல் பெனிஃபிட்டும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் சீட்டு முடிகிற மாதிரி
ஆரம்பிச்சுக்கலாம் உங்களோட கோல்டு சிட்டை. ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னலா நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸா இருக்கும். அண்ட் கோல்டு சிட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு மாசம் மாசம் ஃபிக்ஸடான அமௌண்ட் கட்டணும். ஸோ உங்களால ஒவ்வொரு மாசமும் ஃபிக்ஸடான அமௌண்ட் கட்ட முடியும் அப்படின்னா, நீங்க கோல்டு சிட்டு போட்டு நீங்க வந்து இது பண்ணலாம். இல்ல நீங்க காயினா வாங்கி இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷனுக்காக அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 1 வருஷத்துக்கு நம்ம நகைச்சீட்டு போடணும்னு அவசியம் இல்ல. உங்ககிட்ட பணம் சேர சேர நீங்க 1/2 கிராமோ, 1 கிராமோ மாசம் மாசம் கூட வாங்கிக்க முடியும். அண்ட் நம்ம இப்போ 1 வருஷத்துல 1 சவரன் நகையா எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப, அதுக்கு எவ்வளவு பணம் சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நமக்கு கோல்டோட ரேட் என்னன்னு தெரியணும். வேஸ்டேஜ் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ஒரு அமௌண்ட்ட வந்து அரைவ் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கான கோல்ட் ரேட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8th ஏப்ரல் 2024 இன்னைக்கு 1 கிராம் ரேட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 6,660 அண்ட் இது வந்து கோல்டோட ரேட் மட்டும் தான். இதுக்கு நம்ம இப்போ நகையா வாங்க போறோம் அப்படின்னா, வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே எக்ஸ்ட்ராவா வரும். நகையா வாங்குறப்ப வேஸ்டேஜ் வந்து 10லேருந்து 20% வரைக்கும் கடைக்கு கடை, நகை நம்ம எடுக்கிற நகைய பொறுத்து வேறுபடும். அண்ட் ஜிஎஸ்டி வந்து ஃபிக்ஸடா 3% எல்லா கடைகள்லயும் நம்ம இந்த ஜிஎஸ்டி வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கணும். அண்ட் 1 கிராமுக்கு இது சொன்னேன். ஸோ 8 கிராம் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு 1 சவரன் விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ரூ. 53,280 இது அந்த தங்கத்துக்கான விலை மட்டும் தான். வேஸ்டேஜ், ஜிஎஸ்டிலாம் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ரூ. 60லேருந்து ரூ. 65 வரைக்கும் வரும். ஸோ நம்ம நகைச்சீட்டு போட்டோம் அப்படின்னா, அந்த வேஸ்டேஜ் நான் சொன்னேன் இல்லையா, ரூ. 5,000லேருந்து ரூ. 8,000 வரைக்கும் வேஸ்டேஜ் வரும்னா, அந்த பணத்தையும் நம்மளால மிச்சப்படுத்த முடியும். இப்போ கோல்டு சிட்டு ஸ்கீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய கடைகள்ல நமக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கடை ராசியா இருக்கு, இல்ல எந்த கடையில நமக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கு, இது எல்லாமே பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதில வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நகை கடைகள்ல நமக்கு 11 மாச சிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு ரேட்டு 6,660 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 11 மாசம் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. ஸோ அப்ப இன்னும் கோல்டோட ரேட் வந்து ஏறலாம். ஸோ 1 கிராம் ரூ. 7,000 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் இப்போ 6,660 இருக்கு. ரூ. 7,000 விட தாண்டியும் போகலாம். பட் நம்ம மாசம் மாசம் கட்டுறதுக்கு இப்போத்துலேருந்தே கட்டுறோம், நகையா வரவு வைக்கிறாங்க, தங்கத்தில வரவு வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு பேலன்ஸ் ஆகும். ஸோ அப்போ 1 கிராம் வந்து ரூ. 7,000 அப்படின்னு நம்ம வைக்கிறோம்னா, 8 கிராமுக்கு நமக்கு ரூ. 56,000 தேவைப்படுது. அண்ட் 8 கிராம் அப்படிங்கிறப்ப நம்ம 11 மாசத்துல அத ஸ்ப்ளிட் பண்ணி கட்டுறோம்னா, மாசம் ரூ. 5,000 நம்ம கட்டுறோம்னா, 11 மாச சிட்டுன்றப்ப நம்ம ரூ. 55,000 வந்து சேர்த்திருப்போம். ஸோ இதில நமக்கு 1 சவரன் வந்து கோல்டு வந்து கிடைக்கலாம். பட் நமக்கு கோல்டோட ரேட் இத விட ஏறுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டியும் 3% வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, 11 மாச சிட்டு போடுறீங்க. இப்ப ரூ. 5,000 சிட்டு போடுறீங்கன்னா, ரூ. 55,000 உங்களுக்கு சேர்ந்திருக்கும். அதில வந்து நமக்கு 1 சவரன் நகையே சேர்ந்திருந்தாலும், ஜிஎஸ்டி நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இல்ல இத விட விலை வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, 55,000த்தையும் தாண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம 11 மாசம் சீட்டு முடிச்சுட்டு 12வது மாசத்துக்கான காசு நம்ம 1 வருஷம் கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ 12வது மாசம் சேர்க்கிற 5,000யும் நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா, அதில நம்ம 3% ஜிஎஸ்டியும் கட்டலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப ரூ. 55,000 இருக்கு. அத விட கொஞ்சம் கூடுதலாகுது 8 கிராம் வாங்குறதுக்கு அப்படின்றப்ப, இதில இருக்கிற அடிஷனல் அமௌண்ட்ட நம்ம அதில போட்டு பேலன்ஸ் பண்ணி 1 சவரன் நகைய நம்மளால எடுக்க முடியும். ஸோ நீங்க மாசம் ரூ. 5,000 கட்ட முடியும் அப்படின்னு நினைச்சாலும், நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 சவரன் நகை எடுக்க முடியும். பட் 12வது மாசம் நீங்க சேமிக்கிற பணத்தையும் கொண்டு போய், நம்ம வந்து ஜிஎஸ்டிக்கான பணத்தையும் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆகுற பணத்தையும் நம்ம கட்டணும் அப்படின்னா, 1 வருஷத்துல நம்ம 1 சவரன் வந்து வாங்க முடியும். மாசம் ரூ. 5,000 சீட்டு போட்டு. இல்ல நான் 11 மாசத்துலயே சீட்டு வாங்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப ரூ. 7,000 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இல்ல இன்னும் அதிகமா கோல்டோட ரேட் போகுது. ஏன்னா இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. கோல்டோட ரேட்ட நம்மளால அ கால்குலேட் பண்ணவே முடியல. எப்படி இருக்கும்னே தெரியல. ஸோ பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. அதனால 1 கிராம் ரூ. 7,500 ஆகும் அப்படின்னு நம்ம வச்சோம்னா கூட, அப்ப 8 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரூ. 60,000 ஆகுது. 1 சவரனுக்கு ரூ. 60,000 ஆகுது. அப்படி ஆகுற பட்சத்துல நம்ம மாசம் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 6,000 கட்டுறோம் அப்படின்னா, 11 மாசத்துல நமக்கு ரூ. 66,000 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க மாசம் ரூ. 6,000 கட்ட முடியும்னு நினைச்சீங்கன்னா, இப்படியும் பண்ணலாம். நம்ம 11 மாசத்துலயே நகை எடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ரூ. 7,500 1 கிராம் போகுது அப்படின்னா கூட நமக்கு ரூ. 60,000 தான் ஆகும். 11 மாசத்துல நம்ம ரூ. 66,000 கட்டியிருக்கோம். ஸோ 1 சவரன் நகையும் எடுக்க முடியும். அண்ட் அந்த பணத்திலேயே மீதியில நம்ம ஜிஎஸ்டியும் கட்டிட முடியும். ஸோ எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து பணம் கட்ட தேவையில்ல. 11 மாசத்துலயே நம்மளால வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப 8 கிராம் நீங்க நகையா வாங்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நகை பிடிச்சிருக்கு. கூடுதலா கொஞ்சம் கிராம், மில்லிகிராம்ல இருக்கு அப்படின்னா கூட நம்ம இந்த பணத்திலேயே வந்து அத வாங்க முடியும். ஸோ எப்பவுமே கொஞ்சம் அதிகமான பணத்த நம்ம போட்டு கட்டிட்டே வந்தா தான் கோல்டோட ரேட் ஏறினாலும் நமக்கு வந்து பாதிக்காது.
ஸோ நீங்க வந்து என்னால ரூ. 5,000 தான் கட்ட முடியும்னு நெனைக்கிறவங்க ரூ. 5,000 கட்டுங்க. இல்ல ரூ. 6,000 மாசம் கட்ட முடியும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மாசம் ரூ. 6,000 கட்டுனீங்கன்னா, ஷூரா நம்மளால 1 வருஷத்துல 1 சவரன் நகைய வந்து எடுக்க முடியும். அண்ட் எக்ஸ்ட்ராவா நம்ம எதுவும் பணமும் குடுக்க தேவையில்ல. 11 மாசத்துலயே நம்ம வந்து அந்த நகைய வந்து எடுத்துரலாம். அதனால மாசம் ரூ. 6,000 கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி சேமிச்சீங்கன்னா, வருஷத்துக்கு 1 சவரன் ஈஸியா சேமிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.